வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்து இடுமல் பிறந்து கூடினன் கூடி இளையவாதமோடு அவர்தரும் கல்வியை கருதி ஓடினேன் ஓடி உயர்வன மாதம் அணிந்து நாடினேன் ஆடி நான் கண்டுகொண்டேன். நாராயண நாமம் என்று சொல்லக்கூடிய விஷ்ணு ராசியத்தால் கலகக்க நாடு பெற்றான். அதிகாலை எழுந்தது நேவல சில முடித்து ஈரடு வராமல் சென்று பிறகு சத்தியோகம் சென்று அங்கு விற்றிருக்கும்படியான வடமுகாக்கினி பிரசன்ன வாயுவில் அடங்கி பிரசன்ன வாயு ஆகாயத்தில் அடங்கி ஆகாயம் ஆத்மாவில் அடங்கி ஆத்மா பிரம்மாவில் அடங்கி பிரம்மா விஷ்ணுவில் அடங்கி விஷ்ணு ருத்ரில் அடங்கி ருத்ர மகேஸ்வரத்தில் அடங்கி மகேஸ்வர சதாசிவத்தில் அடங்கி சதாசிவ விந்துவில் அடங்கி விந்து நாதத்தில் அடங்கி நாதம் சக்தியில் அடங்கி சக்தி சிவத்தில் அடங்கி சிவம் பரத்தில் அடங்கி பரபராவரத்திலே அடங்கி அந்த பரபிரம்ம பரமாத்மானவர் நால்வகை ஓடி 7 வகை தோற்றம் 84 லட்சம் ஜீவராஜம் அடைக்கக்கூடிய ஆழத்திலே ஞானத்திலே வருங்காலத்திலே அனுகூலத்திலே மூலாதாரத்திலே பிரபந்தாந்தத்தை வாசப்படிக்கிறார். பின்ன படிக்கிற சொல்லப்பட்ட கரைகளா உருவாக்க முடியாது தனி பிரபுதமுடைய கண்ணு அவருடைய ஆசை பெற்று வைகுண்டம் சென்று வாசனை போற்றி வெச்சுப்புகள் வேங்கடவா என்பார்கள் பாதியில் ஜென்மம் எடுத்துவா மச்சா கூர்மா வராகா வாமனா நரசிம்மா பலராமா பரசுராமா ராமகிருஷ்ணா கல்கிற சொல்லக்கூடிய 10 அவதார கதாநாயகனை கண்டு அவருடைய அனுகிரகம் பெற்று நேராக கேளுங்கள் சென்றடைந்தீர்களோ கோவிலாவது ஏது குளங்களாவது ஏது கோவிலும் குளங்களும் கும்பிடும் குளாமரை கோவில் மனத்துள்ளை குளங்கள் மனத்துள்ளை ஆவது மலைபதி விலகலைகளை நான் சொல்லக்கூடிய எங்க சிவபிரகாசன் அன்பர் திருத்தந்திர வாசன் துங்காடியவர் தாசன் துதிபுரை பதிவருவான் ஈசன் சொல்லக்கூடிய சிவபெருமானை கண்டு அவருடைய அனுகிரகம் பெற்று கைதாயகம் திரைதாயகம் துபாபரேகம் நடந்து கொண்ட போதே கலியுகம். இந்த கலியுகத்தின் நிலவொளி கண்ணபெருமானுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு ராமன் இருந்தாலும் கூட ஒரு நாளைக்கு கூட தங்க கூடாது, ஒரு நாளைக்கு கூட கலந்து செய்யாது கூட சிறந்தப்பட்டது 1008 அப்படி கடன் கிடைக்க வேண்டும். இடம் சிறக்கணும் என்று சொன்னார். யாரை வணங்குவது எப்படி பார்த்தால் கழகத்திற்கும் உலகத்திற்கும் கீர்த்தளிக்கக்கூடியவன் எல்லாம் நாயகப்புறமா அப்புறமனை வணங்கி அவரோடு இணங்கி பிறகு கழகத்தை துவக்கலாமே. அல்லல் போம் வழிபடி போம் அன்னை வச்சு பிறந்து தொலைவோம் போகா தீரமும் நல்ல சில குணபதிக்கு மாமருடைய கோபுரத்தில் வைத்திருக்கும் செல்வ கணபதியை ஓங்கார கணபதியை வல்லமை கணபதியை நாமும் கைகொள்ள வேண்டும் என்ற கணத்தினாலே
விடத்தை பார்க்கின்ற பொழுது நிலத்தில் கிடந்தாமை காட்டும் காட்டும் குணத்தின் அழகு வாய் சொல்லி சொல்வார்கள். பள்ளத்தின் ஆடி தண்ணீர் செல்வதை போல நல்ல உள்ளத்தின் ஆடி கனியவான்கள் விற்றிருப்பார்கள் என்று சொல்வது ஆன்றோர் வாக்கு. அதன் பிரகாரம் இந்த இடத்தின் தன்மையை உற்று நோக்குங்க. உள்ளம்பெறும் கோவில் ஊனட ஆலயம் கள்ளபுராணின் காணா மணி விளக்கு வள்ளல் பிராணாருக்கு வாய் கோபுரவாசல் தெள்ள தெளிந்தாருக்கு ஜீவன் தான் சிவலிங்கம். அங்க தெய்வம் வேற எங்கேயும் இல்ல, ஒவ்வொரு மனிதர்களும் தெய்வமே என்று பார்க்கின்ற பொழுது அரிது மாடுகடாக பிறத்தலைந்து மாநிலடாக பிறந்த காலையில் கூன் குருடு செவிடு வேடு நீக்கி பிறத்தலைந்து கூன் குருடு செவிடு வேடி நீக்கி பிறந்த காலையில் ஞானமும் கல்வியை நயத்தில் அறிந்து ஞானமும் கல்வியை நயந்த காலையில் தானமும் தவமும் தான் பெரிதறினா அது போல அரிதாக கிடைக்கக்கூடிய மாநில பிறப்பை மேம்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அகங்காரத்தை உள்ளடக்கி அறிமுறை சுட்டரித்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் என்று சொல்வதை போல் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களையும் கடவுளாக தெய்வமாக பார்க்கின்ற பொழுது உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். மதியாத தலைவாசல் விதியாதே என்று மானமுள்ள மனிதனுக்கு அவை சொன்னது. பரமசிவன் கழுத்து இருந்து பாமுகின்ற கருடா தந்துவா ஆறு இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் என்ன கேட்கவே கருடன் சொன்னது. Oh
ஏகாதசி யாகம், அஸ்வமேத யாகம், இப்படி பல யாகங்களை செய்தால் கிடைக்கும் நல்ல யோகம். யோகத்துக்கு விரோதி செய்வோகம். போகத்தை மறந்து யோகத்தை பற்று தவத்தை செய்து சிவத்தை அனுசரித்து இச்சவத்தை குணப்படுத்தி வேற என்ப வாழ்வு வாழ தந்த இடம் இந்த ஒளிமணி. இப்ப யாகம் எங்க நடக்குது? 4 யுகங்கள், கிரேதா திரேதா துவாபர கலியுகம். அது ஒவ்வொரு யுகத்திலையுமே யாகங்கள் நடந்திருக்கிறது. இந்த கலியுகத்துல கிடையாது. 4,32,000 வருஷம் இந்த கலியுகம். இதுவரையிலும் 5118 19வது வருஷம் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கடையில யாராவது யாகம் செஞ்சிருக்காங்க? கிடையாது. யாகம் நடத்தினால் தானியங்கள், பொன்பொருள்கள், பசு 32 விதமான தானங்கள்ல கையில் அது கிடைக்குது, எல்லாத்தையும் அள்ளி கொடுக்கணும். அதனால் அந்த தானியத்தை கொடுக்கணும்னா அதுக்கு ஓடுவார்கள், பிராமணர்கள் எல்லாம் கூட்டி வரும் வேள்வி நடத்துறது. அப்படி வேள்வி நடத்தினா அங்க அக்னி மூட்டை வளர்த்து அதுல ஸ்வாகா அப்படின்னு மந்திரத்தை சொல்லி அதுல ஊற்றி எல்லாத்தையும் தானம் கொடுக்கின்ற பொழுது வேதம் ஓதிடு வேதிற்கு ஒரு மழை, நீதி நெறி தவறா நெறியனுக்கு ஒரு மழை, மாதர்கள் புடைய மஞ்சளுக்கு ஒரு மழைன்னு மாதம்